வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை செடிங்க வந்திருக்கு. இது பாருங்கள், செங்காம்பு கருவேப்பிலைன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு என்னோடய மரத்தை காமிச்சிருப்பேன். அதே வெரைட்டி தாங்க இது. அது நிறைய பேர் பொடி வேணும்னு கேட்டிருந்தீங்க, அனுப்பிச்சி விட்டோம். இந்த மரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு மேலே இந்த மரம் வந்திருக்கு, கருவேப்பிலை செடி வந்திருக்கு. இது நம்ம வச்சு விட்டோம்னா ஈஸியாக நமக்கு பிக்கப் ஆகி டக்குன்னு வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இதுலேயே இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். இதுலேயே ஏன்னா இந்த அளவுக்கு கருவேப்பிலை வளர்க்குறதுக்கு 2 வருஷம் ஆகுங்க. கருவேப்பிலை நான் வளர்த்துருக்கேன், 2 வருஷம் ஆகும். இந்த 3.5 அடிக்கு கருவேப்பிலை வளரணுன்னா அதுக்கப்புறம் வேகமாக வளரும். ஆனால் அந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த இது வந்து இதில் சின்னதாக கருவேப்பிலை செடி இருக்கு பாருங்கள். இது வந்து 50 ரூபாய்க்கு வரும், சின்ன கருவேப்பிலை செடி. இதுவும் செங்காம்பு கருவேப்பிலை தான். இந்த சைஸ் தான் வரும். இந்த சைஸு வளர்கிறதுக்கே 1 வருஷம் ஆகுங்க கருவேப்பிலை. அதுக்கப்புறமா தான் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம கவர் மாற்றி போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா தான் பெருசாக வளரும். கருவேப்பிலையும் எல்லா நேரத்துலையும் நமக்கு கிடைக்கிறதில்ல. எப்போயாவது ஒரு டைம் தான் இந்தளவுக்கு ஹெல்த்தியாக கிடைக்கும். எனக்கு கருவேப்பிலை பெருசாக இருக்கிறது விலை அதிகமாக இருக்குங்க, அதனால் சின்னதாக கொடுங்க அப்படின்னாலும் சின்னதும் நீங்கள் சாய்ஸ் தான். இது பார்த்துக்குங்க, ஒரு 1/2 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் வரும். இது வாங்கிக்கலாம். இது வந்து ஆனால் ரொம்ப மெதுவாக வளரும். நிறைய குழந்தைய கவனிக்கிற மாதிரி பராமரித்து வளர்க்கணும். இனி வெயில் நமக்கு கம்மி தான், அதனால் நம்ம எல்லா பிளான்ட்டுமே ஈஸியாக வளர்த்துக்கக்கூடியது தான். நாட்டு கருவேப்பிலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை ஆர்டர் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக பராமரிப்பெல்லாம் இல்லைங்க. வெயில் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் பூச்சி வரும். அதுக்கப்புறம் அந்த இலைகளெல்லாம் பெரும்பாலும் நம்ம மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை, அப்படி டேரெக்டாக நம்ம உணவில் உபயோகப்படுத்துறதுனால. ஏன்னா டெய்லி ஜூஸ் எல்லாம் போடுவேன், அதனால் எந்த பஞ்சகவியம் கூட தெளிக்க மாட்டேன். அந்த அந்த கிளைகளை மட்டும், அந்த கருவேப்பிலையை மட்டும் உருவி போட்டுருவேன். கொஞ்சம் கொழுந்தில் தான் பூச்சி வரும், அதை மட்டும் உருவி போட்டுருவேன். மறுபடியும் தளைஞ்சு வரும்போது நல்லா வரக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை. உரம் மட்டும் தொட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் உரம் ரெகுலராக எப்பவும் போல் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. தரையில் வச்சிங்கன்னா ஆரம்பத்துக்கு செட் ஆகிற வரைக்கும் ஏதாவது உரம் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உரமே தேவையில்லை, அது பாட்டுக்கு வளரும். என்னோடய மரம்லாம் பார்த்திங்கன்னா எந்த உரமும் கிடையாது, தண்ணி மட்டும்தான். அதுவும் மற்ற செடிங்களுக்கு கூடும்போது அதுக்கும் பாஞ்சுக்கும். அதனால் கருவேப்பிலை பிரியர்கள், வீட்டில் ஆர்கானிக்காக குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலையை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து பூச்சிகள் அதிகம் தாக்கம் வரும். த்ரிப்ஸ்னு ஒரு பூச்சி வரும், அதுக்கு நிறைய மருந்து அடித்து தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.